அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நேத்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல தாயுமானவர் அப்படிங்கிற ஒரு முன்மாதிரி திட்டம். தமிழகத்துல இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு ஒரு திட்டத்த வந்து தமிழக அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த திட்டத்த பத்தி நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம். இங்கேயுமே என்ன குடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் இன்னொரு தடவ கடைசியா ஒரு தடவ பார்த்துருவோம். என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 70 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய தனியாக வாழக்கூடிய மூத்த குடிமக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து அவங்களையும் இந்த திட்டத்துக்கு கீழ உள்ள கொண்டு வந்துடுறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் டிஃபரண்ட்லி ஏபிள்டு பீப்பிள் இருக்காங்க இல்லையா? இவங்க 2 பேருக்குமே என்ன பண்றாங்கன்னா, ரேஷன் பொருட்கள அவங்க அவங்க இருக்கக்கூடிய வீடுகளுக்கே போய் தரப்போறாங்க. சரியா? 70 வயசுக்கு மேல தனியாக இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்கவங்க வீட்டுக்கே சென்று ரேஷன் பொருட்கள தரப்போறாங்க. இது எப்பல்லாம் தரப்போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்கள்லயுமே தந்துருவாங்களான்னு கேட்டா கிடையாது. ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த அன்னைக்கு தான் வந்து வீட்ல வந்து குடுத்துட்டு போவாங்க. சரியா? கிட்டத்தட்ட இதனால 21,00,000 மக்கள் வந்து பயனாளியாக இருக்க போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு தான் ஆகஸ்ட் 12ஆம் தேதி தொடங்கி வச்ச இந்த திட்டத்துக்கு தாயுமானவர் திட்டம் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது நீதிபதி யஸ்வந்த் வர்மா பதவி நீக்க நோட்டீஸ் மக்களவையில் ஏற்பு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இத பத்தி நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத அதாவது நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968ல வந்திருக்கு. ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968. அந்த சட்டத்தின்படி பார்க்கிறப்ப, நமக்கு இவங்கள பதவி நீக்கக்கூடிய அந்த நோட்டீஸ வந்து நம்ம எங்க கொண்டு வரலாம்னா, லோக்சபாலயும் கொண்டு வர முடியும், ராஜ்யசபாலயும் கொண்டு வர முடியும். லோக்சபானா 100 பேரோட சப்போர்ட் வேணும். ராஜ்யசபானா 50 பேரோட சப்போர்ட் இருந்தா போதும். சரியா? இப்ப லோக்சபால கொண்டு வராங்க அப்படின்னா, அடுத்தது இது வந்து ஸ்பீக்கருக்கு போகும். லோக்சபா, ராஜ்யசபா 2 நாளுமே ஸ்பீக்கருக்கு போகும். ஸ்பீக்கர் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பிரிசைடிங் ஆஃபீசர் இத வந்து அக்செப்டும் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட்டும் பண்ணலாம். அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, 3 பேர் கொண்ட குழுவுக்கு அனுப்புவாங்க. இந்த குழுவுல யார் இருப்பாங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்லாட்டி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து இருப்பாரு. அடுத்தது ஏதாவது ஒரு ஹை கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இருப்பாங்க. அடுத்தது வந்து ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட் வந்து இருப்பாரு. சரியா? இந்த டீமும் விசாரிச்சு நமக்கு அந்த நீதிபதி வந்து குற்றம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, 2 அவையிலயும் 2/3 மெஜாரிட்டில பாஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நமக்கு பிரசிடென்ட்ட குடுத்து இவங்கள ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணிருவாங்க. சரியா? இப்ப அ இந்த நீதிபதி யஸ்வந்த் வர்மாவ பதவி நீக்கம் செய்யறதுக்காக லோக்சபால தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? லோக்சபால 146 எம்பிக்களோட சப்போர்ட் இருந்தனால, லோக்சபால அரசாங்கம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர் என்ன பண்ணியிருக்காரு, ஸ்பீக்கர் வந்து அத அக்செப்ட் பண்ணி, ஸ்பீக்கர் வந்து அத ஒரு 3 பேர் குழுவுக்கு அனுப்புவாருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இப்ப அந்த 3 பேர் குழு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேர் குழுவுல யாரெல்லாம் இருக்காங்கன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதி அரவிந்த் குமார் இருக்காரு. சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி எம்.எம். ஸ்ரீவஸ்தவா இருக்காரு. அடுத்தது கர்நாடக உயர்நீதிமன்றத்தோட மூத்த வழக்கறிஞர் வி.வி. ஆச்சாரியா வந்து இருக்காரு. அதான் நம்ம பார்த்தோம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஒரு ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ், அடுத்தது ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட் அப்படின்னு சொல்லி. இந்த டீம் தான் இருக்காங்க. இதுக்கப்புறமா இவங்க விசாரிச்சு அவங்களோட அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. சரியா? அதுதான் நம்ம 2வது செய்தியில பார்க்கிறோம். நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968க்கு கீழ இந்த ப்ரொசீஜர் எல்லாமே வருது. ஓகேவா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கிடைத்ததை பகுத்துக் கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநூலார் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையான அறமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னா நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடணும். அது நமக்குன்னு பார்க்காம எல்லாருக்குமே கொடுக்கணும். ஹியூமன்ஸுக்குன்னு பார்க்காம அனிமல்ஸ்க்கும் கொடுக்கணும். நம்ம மட்டுமே நேச்சுரல் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணாம என்விரான்மெண்ட்டையும் சஸ்டைனபிளா வச்சுக்கணும். இதுதான் இங்க சொல்ல வராங்க. திருக்குறளின் 322 அதிகாரம் கொல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்துல. வேற என்ன செய்திகள் இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு இந்தியாவுல செமிகண்டக்டர் மிஷன் அப்படிங்கிறது ஒரு திட்டம் வந்து இருக்கு. இந்திய செமிகண்டக்டர் இயக்கம் அப்படிங்கிறது 2021ல மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெய்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைச்சகத்துக்கு கீழ இந்த ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 76,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்தியாவுல செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய முதன்மை நோக்கமாக இருக்கு. அதற்கு கீழ என்ன பண்றாங்கன்னா, ஆந்திர பிரதேசம், ஒடிசா, பஞ்சாப் மற்றும் ஆந்திர பிரதேஷ்ல ஒரு பிளான்ட், ஒடிசால 2 பிளான்ட், பஞ்சாப்ல ஒரு பிளான்ட். மொத்தம் 4 செமிகண்டக்டர் உற்பத்தி மையங்களை வந்து அமைக்கிறதுக்கான ஒப்புதல் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தால வழங்கப்பட்டிருக்கு. சரியா? அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி செமிகான் இந்தியா 2025 அப்படிங்கிற ஒரு செமிகண்டக்டர் மாநாடையுமே இந்தியா நடத்த இருக்காங்க. ஓகே. இந்த மாநாடு யார் நடத்த போறாங்கன்னா, இந்தியா தான் நடத்த போறாங்க.
மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெல்லியில தான் இந்த மாநாடு நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ மத்தபடி பாத்தீங்கன்னா இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள் எல்லாத்தையுமே பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.